வணக்கம். இப்போ நம்ம ஸ்வீட் பிரெட் முட்டை செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 முட்டையை அடித்து வச்சுருக்கு. 3 முட்டை அடிச்சுக்கிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு அடிச்சுக்கலாம். 3 முட்டை அடித்து ஊற்றி கொஞ்சம் சர்க்கரை 3 ஸ்பூன் போட்டு நல்லா அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு பால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி அப்படியே 4 வாட்டி அப்படியே பண்ணிக்கலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும். ஏலக்காய் கொஞ்சம் போட்டிருக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்தோன்னா செஞ்சு கொடுங்க. நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். முட்டையை அடிச்சாச்சு. இப்போ ப்ரெட்டு ரெடியாக இருக்குது. அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட் கட் பண்ணி வச்சாச்சு. கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் இப்போ தோசைக்கல் வச்சாச்சு. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கல் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் நெய் ஊற்றியாச்சு. இதை இப்படி நினச்சி இதில் இப்படி டெக் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி டிக் பண்ணி நல்லா நினச்சி வச்சுக்கலாம். வெந்திருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த பக்கம் நல்லா செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவோம். வீட்டில் எதுவுமே இல்லைன்னா முட்டை இருக்கும், பன்னு இருக்கும். கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டிங்கன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெந்திருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஸ்வீட் பிரெட் முட்டை தயார். வாசம் கம்மன்னு இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் பிரெட் முட்டை சூப்பராக இருக்குது. செஞ்சு பாருங்கள். 3 முட்டை அடித்து போட்டு ஏலக்காய் கொஞ்சம் போட்டு சர்க்கரை ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு பிரெட் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் நெய் தோசைக்கல்ல ஊற்றி இதை போட்டு எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும். நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்க அப்புறம் மறுபடியும் இதான் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பண்ணுங்கள். ஏதாவது சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுவோம். எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி வீடியோ போட்டுகிட்டே இருப்போம்.